ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். ஹாப்பி ஆஃப்டர்நூன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆஃப்டர் லாங் வெக்கேஷன் ஒரு 45 டேஸ் லீவுக்கு அப்புறம் பசங்க வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அது வந்து ஒரு நியூ ஸ்டார்ட்டாக இல்லை, நமக்கும் அது ஒரு நியூ ஸ்டார்ட் தான் சொல்லணும். ஏன்னா வந்து 45 டேஸ் நம்ம கொஞ்சம் பொறுமையாக அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ அவங்க இல்லாமல் வீடே வந்து கொஞ்சம் வெறுமையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து இந்த மாதம் வந்து எங்கள் 2 மேடமோட பர்த்டே, எங்களோட வெட்டிங் டே வரதுனால இந்த மந்த் கொஞ்சம் ஸ்பெஷல். அதனால வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறம் மஞ்சூரியனும் சில வந்து நான் செஞ்சிட்ருந்தேன். ஒரு 1 வீக்காகவே நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம், சீக்கிரம் கிளம்புங்க, சீக்கிரம் எழுந்துக்கோங்க, நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். அதனால் வந்து அவங்க கொஞ்சம் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க. என்ன தான் கொஞ்சம் பெரிய கிளாஸ் ஹையர் கிளாஸ் போனாலும் அந்த குழந்தைங்களாவே தான் இன்னும் இருக்காங்க. நேற்றுக்கு நைட் வந்து நான் கேட்டிருந்தேன், என்னடா ஸ்கூல் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, ஸ்கூல் போகலாமா அப்படின்னா, அதுக்குள்ளே லீவ் முடிஞ்சிருச்சு இல்லைம்மா, லீவ் என்ஜாய் பண்ண மாதிரியே இல்லைம்மா, அந்த படத்தில் சூரி சொல்லுவார் அந்த மாதிரி, ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், திருப்பி ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி. அம்மா ஃபஸ்ட்லேருந்து லீவ் விட்டால் நல்லாயிருக்கும்ல, ஒரு வருஷம் லீவ் விட்டால் நல்லாயிருக்குமே. இங்கே 2 மாதம் லீவுக்கே தாக்கு பிடிக்க முடியலையா? இவங்களுக்குலாம் ஒரு வருஷம் லீவ் கொடுத்தா என்ன ஆகுது சொல்லுங்கள். உங்கள் பசங்க என்ன சொல்லிவிட்டு ஸ்கூல் போனாங்கன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 1 வீக்காகவே அந்த பேக் வாங்குறது, புக்ஸ் வாங்குறது, ஏகப்பட்ட வேலை நடந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்படியே ஸ்டேஷ்னரிஸை வந்து வாங்கி கொடுத்து அப்படியே கரெக்ட் பண்ணி ஒரு 15 டேஸ், ஒரு 1 வீக்காகவே நாங்கள் வந்து அலாம் கொடுத்துட்டு இருந்தோம். சீக்கிரம் எழுந்துக்கணும், சீக்கிரம் இது பண்ணணும், சீக்கிரம் இது பண்ணணும் அப்படின்னோடனே இன்றைக்கி 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 7 மணிக்கெலாம் ரெடியாகி 2 பேரும் குறுக்கி நடுக்கையும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன தான் பெரிய கிளாஸ் போனால் கூட அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகணுமா, ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூல் எல்கேஜியில் எப்படி ஸ்கூல் போனாங்களோ அந்த மாதிரி ஒரு பயம் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம வந்து புது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம், புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி அமைச்சிருக்கோம்.